மதியம் வந்து நம்ம வீட்டுல இங்க பாருங்க ஒரே விருந்து பயம். ஆமா. அது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை. சிக்கன், மட்டன். மட்டன் காலியாச்சு. அப்புறம் தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டு தயிர் ஊத்திக்கலாமா? சாப்பிட கொஞ்சம் சொல்றாங்க. நான் வந்து தயிர் ஊத்த மாட்டேன், ரசம் ஊத்த மாட்டேன். இவங்க வந்து வித்தியாசமான கருவி. நான்வெஜ் சாப்பிட்டு ரசம் கூட சாப்பிட மாட்டாங்க. காயே வரன்னு சாப்பிட்டா கூட ரசம் ஊத்திக்க மாட்டாங்க. சூப்பரான மட்டன் கிரேவி வறுவல்னு சொல்லலாம். செமையா இருக்குதுங்க மட்டன். நான் எப்படி செய்யறது வீடியோ போட்டுக்கிறோம் போய் பாருங்க. ஆமா, இன்னைக்கு சண்டை நாள் எங்க ஊர்ல, அதனால இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன் கிடைக்கும். மத்த நாள்லாம் மட்டன் கிடைக்காது. அங்க இருக்கும்போது புதன்கிழமை எடுத்தேன். இங்க வந்தாச்சு வியாழக்கிழமையா கம்பல்சரி எடுத்துருவேன். சூப்பரா இருக்குது. மறக்காம பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி செமையா இருக்குது. நீங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல லஞ்ச் எல்லாம் என்னன்னு சொல்லி காணுங்க. வியாழக்கிழமை ஒருத்தர் விரதம் முடிப்பீங்க. அப்படி இருக்கிற ஆளு இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட். நாங்கெல்லாம் புல் கட்டு கட்டிட்டு ஓகேங்க फ्रेंड्स. நாங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி சனி இந்த 2 நாள் தான் யோசிப்போம். மத்த நாள் கிடைக்காது. இல்லைன்னா அது யோசிக்கவே மாட்டோம். அது இல்லாம அத்தை வந்து சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. சூப்பரா இருக்குது फ्रेंड्स. ஆனா எங்க ஊர்ல மட்டும்தான் இப்படி மட்டன் சாப்பிட்டா நல்லா இருக்கு. மத்த ஊருக்கு போனா எனக்கு தெரியாது. மங்களாபுதூர்லாம் போனா நல்லா இருக்கு. அம்மா நல்லி எழுந்து அம்மா அது விரும்பி சாப்பிடுறதுனால கூப்பிட்டேன். ஓகே फ्रेंड्स, வாங்க சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு செஞ்சு தரோம். ஆமா, பை பை. பௌர்ணமி இரவு நடு